show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show. சோசியம் பார்க்குறீங்களாமா சோசியம், சோசியம் பார்க்குறீங்களாமா சோசியம், சோசியம் பார்க்குறீங்களாமா சோசியம், சோசியம் பார்க்குறீங்களாமா சோசியம். என்னது ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டேங்கிறாங்க. கட்டு கட்டா பணம் கிடைக்குமா சோசியம் பார்க்குறீங்களா சோசியம். கல்யாணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா சோசியம் பார்க்குறீங்களா சோசியம், சோசியம் பார்க்குறீங்களா சோசியம். குழந்தை இல்லையாமா சோசியம் பார்க்குறோமா குழந்தை கிடைக்கும் சோசியம், சோசியம் பார்க்குறீங்களா சோசியம். யாருக்காவது சாபம் கொடுக்கணுமா அதுவும் நடக்கும் சோசியம்மா சோசியம், சோசியம்மா சோசியம். தெருவில் யாருமே காணுமே, கண்ணு கட்டின வரைக்கும் தெரியலையே. கடவுளே, என்னை நம்பி 2 குழந்தை குட்டி இருக்குது, தாய் தகப்பு இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குது, அது ஈடு கட்ட கடவுளை எந்த பலனும் கொடுக்கலையே. ஆஹா, குருதர்ஷ மாதிரி ஒரு ஆள் தெரிகிறாரு, அவர்கிட்ட தான் நாடி போய் தேடி செல்வத்தை பிடிக்கணும். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிறான், ஆளு கொஞ்சம் வெயிட்டாக இருப்போம் போல் இருக்குது. இன்னைக்கு இவனை விடக்கூடாது. ஆண்டவன் இருக்கிறானே இல்லையோ, எனக்கு இன்னைக்கு கடவுள் படி அளந்துட்டான். அப்பா, இன்னைக்கு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம். இதை பார்மாலா, நீ பல பேர்கிட்ட போனாலையும் என்கிட்ட உண்மை சொல்கிற பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் உண்மையான பத்தினி. ஆமாம், நேற்று யார் கூட போனேன்? சங்கர் கூடவா? அதானே பார்த்தேன். என்ன மாதிரி வருமா நீ? பத்தினிமா, பத்தினிமா நீ. ஆமா, நாளைக்கு யார் கூட போற? ரவியா? அவன் ஒரு மோட்டர் பையனாச்சே. பாத்துமா, பல்லு படாம பாத்துக்கோ. என்ன ரவி பேசினுக்கிறான்? ஆமா, வெயிட் பண்ணலாம், இரு என்ன பேசுறான்னு பாக்கலாம். ஏன்னா உன் உடம்புல ஒரு கீரல் கூட விழக்கூடாது. அப்படி பட்டா என்னால் தாங்க முடியாதுமா. என் உயிரே நீதானம்மா. பாடுறா, இவனே ஒரு எடுப்பு, இவருக்கு ஒரு எடுப்பு நிக்கிறாருடா. ஆஹா, வீயாரு இடையில வந்துட்டாங்க. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இத பாருமாலா, எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. என்ன பண்றது, நான் இங்க ஒரே பிஸியாகிறேம்மா. என்ன பண்றது, அமெரிக்கால இருந்து ஐபோன் கம்பெனிக்காரன் போன் பண்றான் எனக்கு. தமிழ்நாட்டுல இடம் வேணும்ன்றான். அதே மாதிரி பில்கேட்ஸ் கம்பெனிக்காரன் போன் பண்ணான். அது ஏன் கேட்குற, பல இந்திய முதலாளிங்க போன் பண்ணி கேட்குறாங்கம்மா, தமிழ்நாட்டில் இடம் வேணும், தமிழ்நாட்டில் இடம் வேணும்னு ஒரே நெச்சரிப்புமா. ஏய், அவன் பேசுறது பார்த்தா எனக்கு மைக்குமே வர மாதிரி இருக்குடா. எனக்கு கொஞ்சம் தாங்கி புடிடா. எனக்கு முன்னாடியே வந்துருச்சுடா. நமக்கு என்ன, கட்டு கட்டா பணம் வரப்போகுது. ஓஹோ, நீ அது மாதிரியா? நல்லாவே ஆட்டை போடலாம். அதுல வர்ற கமிஷனே பலாயிரம் கோடி. அதுதான் அடுக்கி வைக்க சென்னை ஈசிஆர்ல ஒரு பங்களா பாத்துக்கிறேன். பணம் அடுக்கி வைக்கிறதுக்கு தான் அந்த பங்களா. நம்ம வாழ்றது வேற பங்களா. டேய், எனக்கு வர ஆத்திரத்துல அவனை வதிக்காம விடமாட்டேன்டா. என்ன ரீல விடுறான்டா அவன். ஆத்திரப்படாதடா, நாம இங்க இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நமக்கு ஏற்கனவே வீக்கா இருக்கிறோம், வா ஓடிடலாம். ஏமா, ஒரு நிமிஷம் இருமா, பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. ஐயோ, கட் பண்ணுமா, கட் பண்ணு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னங்க நீங்க ஜோசியரா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் நீங்க நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு சொன்னீங்க இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். சரி, எனக்கு ஜோசியம் சொல்லுவீங்களா? சரி வாங்க. சரி வாங்க. சாமி, என்கிட்ட ஜாதகம் இல்ல, எனக்கு எப்படி ஜோசியம் பாப்பீங்க? அதாவது சாதகம் கையை பார்த்து சாதகம் பார்த்து சொல்றாள் நான் இல்லை. அதாவது எங்க முன்னோர்கள் சொன்ன பிரகாரம் மூஞ்ச பார்த்து எல்லா சாதகமும் நாங்க சொல்லுவோம்.
அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. உண்மையை சொல்லுவீங்களா? உண்மையை சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பணம் ரேட் அதிகமாகும். எவ்வளோ? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? ஜிபே இருக்குது, போன்பே இருக்கு. அப்படி சொன்னேன், மேலும் ஒரு போன் வரும் பாரு. சாமி வந்துருச்சு சாமி. திருப்தி தான். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், உட்கார். என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்? அதாவது நீ எவ்வளவுதான் காசு பணம் வச்சிருந்தாலும் விதவிதமா சாப்பிட முடியாது. என்ன சாமி சொல்ற? அதாவது ஒவ்வொரு வீடா திருடிதான் திங்கணும்னு ஒன்னு சாதக பலமே சொல்லுது. என்னடா இது? உண்மையை சொல்றேன் இந்த ஜாதகக்காரன். ஹலோ மாலா, சொல்லுமா. எனக்கு பிரேமேஷ் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இவ்வளவு நேரம் அவர்கிட்ட தான் பேசியிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. மடையா, இதெல்லாம் ஒரு படம். எல்சி டவர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை டக்குன்னு அமுக்குங்க.